ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான். குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக பேக் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு திருச்செந்தூர் போயிட்டு, அங்கேருந்து வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு தான் பிளான் இந்த வாட்டி. விருதுநகர் வரைக்கும் ட்ரெயினு. அதுக்கப்புறம் பஸ்ல ட்ராவல் பண்ணோம். காலையில ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கிட்ட ரீச் ஆயாச்சு அருப்புக்கோட்டை. வீட்டுக்கு வந்த உடனேயும் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நெறைய மெமரீஸ் வரும். ஸோ எல்லார் வீட்லயும் இந்த மாரி ஒரு கொலாஜ் ஃபோட்டோ இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்ததும் எனக்கு நெறைய அவளோட அட்ராசிட்டீஸ்லாம் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போனது எல்லாமே அதில இருக்கும். ஸோ அப்படியே நாங்க ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வீட்லயே வந்து இட்லி பண்ணி சாப்பிட்டாச்சு. இவங்க தான் எங்க அத்தை, மாமா. ஸோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு நாங்க கோயிலுக்கு போகிற வைப்ல பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஒரு 11:00 அந்த மாதிரி வந்து ரீச் ஆகிட்டோம். ரூமில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு தான் பிளானு. ரூம் வந்து ஓகேவாக இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஸோ நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்கு இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம். அப்படியே வந்து நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ரூமில் இந்த கிட்டு கொடுப்பாங்கல்ல, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அப்புறம் சீப்பு இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு சோப்பு. இது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் வீடியோவில் அப்படின்னு சொல்லி என்னை எடுக்க சொல்லிட்டு இருந்தா. சரி எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கோயில் பக்கத்துலேயே தான் இந்த ரூம் இருந்துச்சு. வாக்கபிள் தான். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து ஊருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கிளம்புறோம். ஸோ அப்படியே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு கோயில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஐயர் மெஸ் அப்படின்ட்டு. சரி அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். லஞ்ச் சாப்பிட்டு உடனே கோயிலுக்குள்ளே போயாச்சு. ஒரு 2, 3 மணி அந்த மாதிரி போனோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே போனோம். சீனியர் சிட்டிசனுக்குலாம் லைன் இருக்கும்ல, அதிலே போயிட்டோம். அத்தை மாமா இருக்கிறனால அவங்களுக்கு 60 இயர்ஸ் மேலேன்றனால ஆளுக்கு ஒரு ஆள் கூட போகலாம் அப்படின்னாங்க. அதனால நாங்கள் 5 பேருமே வந்து அந்த சீனியர் சிட்டிசன் லைன்லேயே போயாச்சு. ஆதார் கார்டு மட்டும் காமிச்சிட்டு உள்ளே போகலாம். ஸோ பார்த்தா ரூ. 100 டிக்கெட்டில் தான் கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த லைனில் நிற்கும் போதே உள்ளே கொஞ்சம் போகும்போது ₹100 டிக்கெட்லேயே உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அதிலே அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் திருச்செந்தூர் வந்தே ஒரு 8 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு ஒரு 1½ இயர்ஸ் இருக்கும்போது நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து திருச்செந்தூர் வர முடிஞ்சுது. அப்படியே தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 3, 4 மணிக்கெலாம் வெளியில் வந்துட்டோம். திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு கிளம்பி போயாச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இனிமேல் எவ்ரி இயர் போகலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. அப்படியே ரூமுக்கு போயிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 5 மணி அந்த மாதிரி வந்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் தான். அந்த கடற்கரையில் ஃபுல்லாகவே வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. மார்னிங் என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பயும் வந்து இதே மாதிரி கூட்டம் இருந்துச்சு. நாளிக்கிணறுலாம் நாங்கள் போகல. அங்கே இன்னும் ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு அங்கெல்லாம் போகல. இங்கேயே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே திரும்ப ரூமுக்கு போயிட்டோம். இங்கேருந்து போகவே மனசில்ல. இங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். பாப்பாவும் வேண்டாம்மா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னா, சரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக போகும்போது யானை இல்லை, திரும்ப வரும்போது யானை இருந்துச்சு. அழகா இருக்கு பாருங்களேன் இந்த யானை. அப்படியே இந்த முடி ஹேர் கட்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் இங்கே. அப்படியே முருகரை பார்த்தாச்சு, யானையை பார்த்தாச்சு, மயிலும் பார்த்தாச்சு. அப்படி கிளம்பி ரூமுக்கு கிளம்பிட்டோம். காலையிலையும் நைட்டும் மட்டும் அங்கே ரூம்லேயே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு கொடுத்துருவாங்க. மதியம் மட்டும் நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி. இதுக்கப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே கிளம்ப வேண்டிதான். காலையில் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் நான் சன்ரைஸ் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்பயும் பாருங்கள் அதே மாதிரி தான் கூட்டம் இருந்துச்சு. இது மார்னிங் வியூ. அந்த லைட்டிங்கோட பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எத்தனை பேர் நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மார்னிங் காலையில் ஒரு 6, 6:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். ரொம்ப அழகான ஒரு வியூ. அந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள். சுற்றி அந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சன்ரைஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து வியூ. அங்கேயே மயில்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ரெடி ஆகிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் குலதெய்வம் கோயிலுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே நேராக கோயிலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. செக் அவுட் பண்ணியாச்சு ரூமு. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பால் குடம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது வந்து ஒரு தேர்ட் டைம் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பங்குனி உத்திர அன்னைக்கு கோயிலில் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர். இது மாதிரி நீங்களும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பங்குனி உத்திர அன்னைக்கு போவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு குட்டி ட்ராவல் vlog தான். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.